சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டி ஓஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல். இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் 2025 அப்படிங்கிறது, இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு 9ஆம் பாவம் அப்புறம் 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம்னு பேர், ரெண்டுமே வலிமையாகுதுங்க. இந்த ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது எதற்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் எந்த துறையிலே அவர் பொருளாதாரத்தை ஈட்டுவார், எதை செய்து அவர் ஜீவனம் செய்வார் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானத்தை வச்சு தான் சொல்ல முடியும். கூடுதலாக 9ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஒன்றா இருந்தால் தான் அவங்க என்ன துறையில் படிக்கிறாங்களோ அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவங்க ஜீவனம் பண்ணுவாங்க. அவங்க வேலை அப்படிங்கிறது அமையும். அதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்லா வேலை பார்க்குறதுக்கு, அது சார்ந்த துறையில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா அவங்க படித்தது ஒரு சாதாரண ஒரு ஆர்ட்ஸ் சார்ந்த விஷயங்களை படிச்சுட்டு, அல்லது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லது ஒரு இன்ஜினியரிங் படிப்பு படிச்சுட்டு ஆர்ட்ஸ் மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல போய் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த படிப்புக்கும் அவங்க வேலைக்கும் சம்மந்தமே இருக்காத ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு எல்லாமே இந்த 9ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமலே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலை வரும். சரி சுவாமி, எதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க, எங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மீனராசிக்காரங்களுக்கு இந்த 9ஆம் பாவமும் வலிமையாகுது, 10ஆம் பாவமும் வலிமையாகுது இந்த மாதம். அதனால் அமோக வளர்ச்சிகள் இருக்கும். குறிப்பாக எந்த துறையில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது சார்ந்த துறையிலேயே உங்களுடைய அபிவிருத்திகள் ஏற்பட போகுது. நீங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, சம்மந்தமான துறைக்கு மாறிடுவீங்க. இல்லை நீங்கள் ஒரு படிக்கக்கூடிய, அதாவது நீங்கள் இப்போ நான் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை பார்த்தாலும் அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதைத்தான் நான் இன்னும் அபிவிருத்தி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா, கவலையே படாதீங்க. அதுலேயே எதை படித்தா நீங்கள் இன்னும் அதில் ஒரு பக்காவாக ஸ்டெயின் ஆவீங்க, அதுலேயே இன்னும் நீங்கள் அபிவிருத்தி செய்வீங்க, இன்னும் அமோக வளர்ச்சிகளை பெறுவீங்களோ அது மாதிரியான படிப்புகளை நீங்கள் படிச்சிடுவீங்க. உங்களுக்கு சாதகமான துறையில் படிப்பு அபிவிருத்தியாகவும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமையாக போகக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. கூடுதலாக முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்திற்குடைய இடத்துல புதன், இது ரெண்டுமே ஒரு கேந்திர யோகம். 1, 4, 10 அப்புறம் 7, இந்த எல்லாமே கேந்திர யோகம்னு பேர். இந்த கேந்திர யோகம் வலிமையாகிறதுனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட போகுதுங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்குது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் கொஞ்சம் தொய்வு நிலைகள் இருக்குது, அது எல்லாமே சரியாயிடும். நல்ல சுமூக வளர்ச்சிகள் ஏற்பட போகுது. இந்த 7.5 சனி இருக்கிறதுனால கொஞ்சம் விஷயங்களை செய்யும்போது அகலக்கால் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது மிக மிக முக்கியம் உங்களுக்கு. அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். ஆஞ்சநேயருக்கு உகந்தமான அமாவாசை வருதுங்க இதில். அதாவது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, ஆஞ்சநேயருக்கு உகந்தமான மூலா நட்சத்திரம், மார்கழி மாதம் எல்லாம் வருது இல்லைங்களா. சொன்ன மாதிரி அன்றைய தினம் அவருக்கு வடமாலை சாத்துங்க. எதுக்கு வடமாலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடமாலை அப்படிங்கிறது உளுந்தினால் செய்யப்பட்டது. உளுந்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானுக்கு வந்த ஒரு தானியம் இல்லைங்களா. அதனால் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துனீங்கன்னா, ராகு பகவான் இப்போ 12ஆம் பாவத்தில் இருக்காரு. அதனால் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் குறையும், ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்திலேயே நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அதனால் பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமானது. ஏன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு சூரிய பகவான், அவர் 10ஆம் பாவத்தில் போகிறதுனால இந்த பல நல்ல விஷயங்கள், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள், மென்மேல் வளர்ச்சிகள், தொழில் ஸ்தானம் சிறப்படைகிறது, உத்தியோக உயர்வுகள் போன்ற நன்மைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.